சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, சிம்ம ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க பெருமூச்சு விட்டுக்கலாம். 16ஆம் தேதிக்கு மேலே ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசி இதுதான். ராசி அதிபதி சூரியன் 12ல் மறையும் பொழுது விரயங்கள், தேவையில்லாத பயணங்கள், மருத்துவ செலவுகள், ஒரு நிம்மதி குறைவு அப்படிங்கிறதெல்லாமே நிச்சயமாக இருக்கும். அந்த 16ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் எல்லாருக்குமே ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா? அப்போது ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதமாக 16ஆம் தேதிக்கு மேலே வரும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு நடக்கும். பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறது, இது எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ். உங்களுக்கு ஒரு பலம், உங்களுக்கு ஒரு ஆத்ம பலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலமாக இருந்தாலும் கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த கிரகத்தை சார்ந்து விஷயங்கள் செய்யுங்க, இந்த கிரகத்தை சார்ந்து தொழில் பண்ணுங்க, இந்த கிரகத்தை சார்ந்து அந்த விஷயங்கள் எல்லாமே கையாளும் பொழுது அவருக்கு எல்லாமே அந்த வாழ்க்கை ஓரளவுக்கு சக்ஸஸ் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே உங்களுக்கு இந்த மாதம் சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே வலுவாகும் பொழுது, அப்போது இந்த மாதம் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் உண்டு. எதை செய்தாலும் உங்களுக்கு பெயர், புகழ் உண்டு, ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. சனியினுடைய வக்ர பார்வை உங்களுடைய ராசிக்கு மேலே படுறதுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறையா இருந்தாலும் கூட சூரியன் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கூட கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 2 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாருங்கள் 12ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக 2 கூடையவரும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய, அதாவது தனம் மற்றும் லாபத்தை சொல்லக்கூடிய புதன் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வரக்கூடிய பணம் எல்லாமே விரயமாகும். தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 12 அப்படிங்கிறது தான் விரயம். என்ன சம்பாரிச்சாலும் காசு கையிலே தங்க மாட்டேங்குது அப்படின்னா அது 12 தான். அப்போது புதன் இந்த 5ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வக்ரமாகிறார். எத்தனாம் தேதி வரைக்கும்? 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறார். அப்போது புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கூட உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் ஒரு ஜாக்பாட், ஒரு பண வரவு, இது எல்லாமே உண்டு. வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. மருத்துவ செலவுகள் உண்டு, கொஞ்சம் தேவையில்லாத பேச்சால் பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூட பிறந்தவங்க, உங்களுடைய மூத்த சகோதரர்கள், இதன் மூலமாக கூட கொஞ்சம் ஏதாவது வம்பு வழக்குகள், ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். லாபத்தில் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. ஆனாலும் சூரியன் நல்லா இருக்கிறதால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்துடும். அடுத்தது 3 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 24ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கார். 24ஆம் தேதிக்கு மேலே பாருங்கள் 2ஆம் வீட்டுக்கு வரார், நீசமாகிறார். அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீசம் அப்படின்னா வலு இல்லை, பலம் இல்லை, தன்னுடைய நிலையை அவர் இழக்கின்றார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ நீசமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய தன்மைகள், அது அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத அமைப்பு. அப்போ அவர் யார்? உங்களுக்கு 3 முயற்சி ஸ்தானாதிபதி, 10 தொழில் ஸ்தானாதிபதி. அப்போது நீங்கள் 24ஆம் தேதிக்கு முன்னாடி உங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிளானிங்கும் நீங்கள் செஞ்சுக்கணும். 24ஆம் தேதிக்கு மேலே அந்த கேதுவோடு சேரும் பொழுது புதிய தொழிலோ, புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ, தொழில் ரீதியாக புதிய ஆட்களை சந்திப்பதோ, அதே போல் உங்கள் சகோதரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வம்பு வழக்குகளோ, இது எல்லாமே 24ஆம் தேதிக்கு முன்னாடியே பண்ணிக்கணும். அதற்கு மேலே நீங்கள் எதை தொட்டாலும் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக சுக்கிரனும் கேதும் 2ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த சுக்கிரன் கேது இயற்கையாக நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்துட்டிங்கன்னா பெண் சாபம்னு சொல்லுவோம். பெண்கள்னால பிரச்சனைகள்னு சொல்லுவோம். ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னு சொல்லுவோம். திருமணமானால் கணவர் மனைவி மூலமாக சில மனக்கசப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் அந்த விஷயத்துலேயே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருப்பினும் குருவினுடைய பார்வை இருக்கனால பயம் இல்லை அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி ஏதாவது சரியில்லாமல் இருந்தால் குருவினுடைய பார்வை பெரிய அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்காது. ஏன்னா தசாபுத்தியை விட மற்ற கோச்சார கிரகங்கள் எதுவுமே முன்னாடி நின்று பேசுகிறதில்ல. ஒரு 15 முதல் 20% தான் பேசும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க. சுக்கிரன் நீசமாக இருக்கிறதுனால பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் ரீதியாக பெருசாக 24ஆம் தேதிக்கு மேலே நீங்கள்
புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம். இருப்பது என்னவோ அதை வைத்து நீங்கள் கொண்டு போனீங்கனாலே போதும். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அல்லது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாகவும் ஆண்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் 10ல் குருவோடு இருக்கார். பொதுவாக 5 குடையவரோட உங்களுக்கு 4ஆம் அதிபதி சேரும் பொழுதும் அதே போல் உங்களுக்கு அவரும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் சேரும் பொழுதும் ஏதாவது ஒரு பாக்கியங்கள் நல்ல குரு அமைவது அப்படிங்கிறது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வீடு மனை சொத்து சுகங்கள் இதெல்லாமே 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். தாய் தந்தையர் மூலமாக ஏதாவது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குண்டான அமைப்பு 26ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ப்ராசஸை நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு அம்மா கிட்ட ஏதாவது வேணும், அப்பா கிட்ட ஏதாவது வேணும், பூர்வீக சொத்து ஏதாவது வேணும், அல்லது ஒரு நல்ல குரு அமையணும், நல்ல எங்கேயாவது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகணும், தீர்த்த யாத்திரைகள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கூட 27ஆம் தேதி வரைக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது உண்மை. அதையும் நீங்கள் 26ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11க்கு வரும் பொழுது அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை தான் கொடுக்கும். லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் செவ்வாயும் வரப்போகிறார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. பொதுவாக சனி பகவான், ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ இந்த மாத பலனில் பார்க்கும் பொழுது இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் வலுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு பணவரவு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நினைத்து பார்க்காத அளவுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் நீசமாகிறாரு அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. குரு பார்வை இருக்கும் பொழுது குரு பார்வை கோடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. உங்கள் ஜாதகத்தில் தசாபத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.